பாருங்க, அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கும்பலான்னு உட்கார்ந்து ஜோதிடர்களாக இருந்து சொல்லிவிட்டு சென்று விடுகிறீர்கள். நாங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும்ல. இன்றைக்கி ஒரு சிலர் டெய்லியும் கூட சாமி கும்பிட்றவங்க உண்டு. ஒரு சிலர் ஒரு வருஷத்துக்கு ஒரு கதை கும்பிடக்கூடிய நிலை உண்டு. நீங்கள் மாதத்தில் 2 தடவை கும்பிட சொன்னால் முடியாது இல்லையா? ஒன்றும் வேண்டாம். இறைவனை நினைத்து அமாவாசை என்று பௌர்ணமி அன்றைக்கு நீங்கள் ஒரு அன்னம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை காலையில் எழுந்திரிச்சு அந்த அமாவாசை தினத்தன்னைக்கு ஒரு காகத்துக்கு வைங்க. அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு காகத்து வைங்க. இந்த நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் செஞ்சாலே போதும். காகம் என்பது சனி பகவான், சனி என்பது கர்மா. முன்னோர்களுடைய கர்மாவை பூரா கழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே மனிதர் அவர் தான் வச்சுக்கல. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா எது அர்த்தம்? அவர் நீதி தேவதை. சனி பகவான் நீதிமான். ஆக இது செஞ்சாலே போதும். இதுதான் ஆண் பெண் தெய்வத்துக்குரிய நிலை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால்,